ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டார்க் ஆல்ஃபா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேர் ஜிடிஎல்லாம் கார் ஸ்டீல் பண்ணியிருப்பீங்க, பைக் ஸ்டீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ஃபெராரி காரை நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பர் ஃபெராரி காரு, சூப்பர் கார் அது. அந்த சூப்பர் ஃபெராரி காரை நம்ம இப்போ ஸ்டீல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு பார்க்கலாம். அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இந்த டாக்ஸி வருமா? முன்னாடி ஓடிட்டாங்க கைஸ். இப்போது எந்த வண்டி கிடைக்குமோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான். இது பார்ட் 3லாம் நினச்சிக்காதீங்க. இது சும்மா ஒரு கார் ஸ்டீலிங் வீடியோ தான். நம்ம பார்ட் 3 நாளைக்கு போட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கார் கிடச்சிருச்சு. நான் அந்த கார் ஸ்டீல் பண்ணுற இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் வீடியோ காமிக்கிறேன். ஓகே, நம்ம கார் ஸ்டீல் பண்ணுற இடத்துக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். கைஸ், இப்போ கார் ஸ்டீல் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, சுற்றி எனிமீஸாக இருக்காங்க. நம்ம சூப்பர் கார் தெரியுதா, ஃபெராரி. பார்க்கவே பயங்கரமாக ரெட் கலரில் செம்மையாக இருக்குல்ல. இந்த கார் தான் இப்போ நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கண்ணில் வேறு இந்த மிஷனுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணியே முடிச்சிட்டேன். இவங்க கூட சண்டை போடாமல் டேரெக்டாக நம்ம கார் எடுத்துகிட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். போலீஸ் கேஸ், ஐயோ கார் வேறு செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. தீப்பொறியெல்லாம் பறக்குது. போலீஸ்கிட்டேருந்து இந்த போலீஸ் கேஸ்லேருந்து இப்போ தப்பிக்கணும் கைஸ். அதனால இந்த இடத்துல இருக்கலாம்னு நினைக்கிறேன். போலீஸ் கேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். நான் லைட்டாக தட்டாலே செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ். பின்னாடியே இருக்கானுங்க. ஐயோ, தேடி வரானுங்களே. ஓகே, நம்ம இப்போ போலீஸ் கேஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னா நம்ம இப்போது அந்த மேப் காமிக்கும் நம்ம எங்கே போய் காரை சேல் பண்ணணுன்னு. ஒருத்தன் தான் கேட்டிருப்பான். ஓகே, நம்ம இப்போது கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போவோம். யாருக்குமே தெரியாத பிளேஸ்க்காக போவோம். போலீஸ்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டு பாருங்கள். ஓகே, ஐயோ போலீஸ் கேஸ்லாம் வேறு வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் நான் ஸ்பீடாக அழுத்தினேன்னு பார்த்தா 2 வாட்டி ஸ்பீடாக அழுத்தினாலும் இங்கே பாருங்க காரோட டேமேஜை எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. இந்த இடத்துல ஐயோ போலீஸ் கேஸ் வரலன்னு சொல்லலாம். போலீஸ் கேஸ் வந்துருச்சு. கார் அதிரடியான டேமேஜில் இருக்குது. ஓகே, போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கலாம். அவனுங்களாம் வேறு பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. நம்ம கார் செம்ம டேமேஜாக இருக்குது. நம்ம காரை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிப்பேர் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா காண்டாயிருவான். ஏன்னா இவ்வளோ டேமேஜில் இருக்குது. நம்ம ரிப்பேர் பண்ணியே ஆகணும் கொஞ்ச நேரத்தில். இப்போ போலீஸ் கேஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே, மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் டெலிவர் தி சூப்பர் கார்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போது கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக அந்த கடைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கடைக்கிட்ட போகலாம். கிட்ட போயாச்சு. ஸ்பீடாக போகலாம். சிச்சோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போலீஸ் கேஸ் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டால் அதை போக வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வழியாக போகலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். பார்ட் 3 15 மினிட்ஸ். எப்போயும் போல் நான் 15 மினிட்ஸ் வீடியோவாக போடுவேன். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல இந்த இடம் தான் சூப்பர் காரை கொடுக்குறது. ஓகே, நம்ம இப்போ டெலிவரி பண்ணியாச்சு. இந்த கார்னு போட்டுரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் டெலிவரி பண்ணோம். நம்மளுக்கு இப்போ ரிவார்டும் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.